ஹலோ மக்களே, வெல்கம் டு அத்தமாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் அரை கப் சிகப்பரிசி, அரை கப் கம்பு, அரை கப் சிகப்பு சோளம், அரை கப் ராகி, அரை கப் இட்லி அரிசி, அரை கப் உளுந்து, ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. இது ஓவர் நைட் ஃபுல்லாக சோக் ஆகட்டும். ஒரு 8 to 9 ஹார்ஸ் ஃபுல்லாக சோக் பண்ணணும். ஒரு 8 to 9 ஹார்ஸ் கழித்து தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக இப்போ இதெல்லாமே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 4 to 5 ஹார்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. ஒரு 4 to 5 ஹார்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நல்லா புளிச்சு உப்பி வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக இது பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜில் இப்போ இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதுலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்து ஒரு வெங்காய தோசையாகவும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் தோசையாக தான் ஊற்ற போகிறேன். இதுவே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.